அக்டோபர் மாதம் 30ஆம் நாள் வாக்கு. இன்றைய இறை வழிபாட்டின் முதல் வாசகத்தில் பவுலடியார் ரோமியருக்கு எழுதின கடிதத்தில் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? இப்படி கடவுளின் அன்பிலிருந்து நம்மை எதுவுமே பிரிக்க முடியாது என்பது தன்னுடைய உறுதியான நம்பிக்கை என்று சொல்லுகிற பவுலடியார், நாம் அவரோடு இணைந்த வாழ்வை பெற்று எதெல்லாம் பிரிக்கிற சக்திகளாக இருக்கிறதோ அவற்றிலிருந்து குறிப்பறிந்து வெளியே வர அழைப்பு விடுக்கிறார். இன்றைய நற்செய்தியில லூக்கா தன்னுடைய வரிகளில், ஏரோது உம்மை கொல்ல தேடுகிறான், ஆகவே போய்விடும் என்று கூறுகிற போது இயேசு துணிவோடு, என்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளின் பணி நிறைவுறும் என்று அந்த குள்ளநரியிடம் போய் கூறுங்கள் என்று சொல்லுகிற வேளையில் அவருடைய பணி தீவிரமும் துணிவும் நமக்கு வெளிப்படுகிறது. அஞ்சா நெஞ்சன் உள்ளவராக அவர் பணியை மேற்கொள்ளுகிறார். அதே நேரத்தில் எருசலேமுடைய அழிவை குறித்தும் சொல்லி, கோழி தன் குஞ்சுகளை இறக்கைகளுக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கு விருப்பமில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடும் பெருமூச்சோடும் ஆத்துமாக்களுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக காத்து கொண்டிருக்கிற தாயுமானவராக இயேசு தென்படுகிறார். நாமும் நம்முடைய வாழ்வில் அவரது பேரன்பை உணர்ந்தவர்களாக அவரையே பற்றி கொள்வோம். இன்றைய வினாக்களாக, நம்முடைய வாழ்வில் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்கக்கூடிய சக்திகளை அடையாளம் கண்டிருக்கிறோமா என்று சிந்திப்போம். மேலும் கடவுளோடு ஒத்துழைப்பவர்களாக நாம் மாறுகிற வாழ்வை பெற்றிருக்கிறோமா என்றும் சிந்திப்போம். ஆமென்.